Hello children, good morning. How are you all? I think you are all fine. Today's class EVS. This week we are going to revise our third lesson, plants around us. Let us learn new words of this lesson. Listen children. First one, root system. Root system. R-O-O-T. Root system. S-Y-S-T-E-M. root system அப்படின்னா பூமிக்கு கீழே வளரக்கூடிய தாவர பகுதியை ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஷூட் சிஸ்டம். ஷூட் சிஸ்டம். S-H-O-O-T. ஷூட் சிஸ்டம். S-Y-S-T-E-M. ஷூட் சிஸ்டம் அப்படின்னா பூமிக்கு மேலே வளரக்கூடிய தாவர பகுதிகளை ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ப்ராட் பீன்ஸ். ப்ராட் பீன்ஸ். B-R-O-A-D. ப்ராட் பீன்ஸ். B-E-A-N-S. ப்ராட் பீன்ஸ் அப்படின்னா அவரைக்காய். நெக்ஸ்ட் ஒன், ஸ்னேக் கார்ட். ஸ்னேக் கார்ட். S-N-A-K-E. ஸ்னேக் கார்ட். G-O-U-R-D. கார்ட். ஸ்னேக் கார்ட் அப்படின்னா புடலங்காய். நெக்ஸ்ட் ஒன், ரிட்ஜ் கார்ட். ரிட்ஜ் கார்ட். R-I-D-G-E. ரிட்ஜ் கார்ட். G-O-U-R-D. ரிட்ஜ் கார்ட் அப்படின்னா பீர்க்கங்காய். நெக்ஸ்ட் ஒன், பம்ப்கின். பம்ப்கின். P-U-M-P-K-I-N. பம்ப்கின் அப்படின்னா பூசணிக்காய். நெக்ஸ்ட் ஒன், வாட்டர்மெலன். வாட்டர்மெலன். W-A-T-E-R. வாட்டர் மெலன். M-E-L-O-N. வாட்டர்மெலன் அப்படின்னா தர்பூசணை. நெக்ஸ்ட் ஒன், ஹெர்ப்ஸ். ஹெர்ப்ஸ். H-E-R-B-S. ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை செடிகள். நெக்ஸ்ட் ஒன், ஷ்ரப்ஸ். ஷ்ரப்ஸ். S-H-R-U-B-S. ஷ்ரப்ஸ் அப்படின்னா குற்றுச்செடிகள். நெக்ஸ்ட் ஒன், கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ். C-L-I-M-B-E-R-S. கிளைம்பர்ஸ் அப்படின்னா பற்றி ஏறக்கூடிய கொடிகள். நெக்ஸ்ட் ஒன், க்ரீப்பர்ஸ். க்ரீப்பர்ஸ். C-R-E-E-P-E-R-S. க்ரீப்பர்ஸ் அப்படின்னா தரையில் படர்ந்து வளரக்கூடிய செடிகளை தான் நாம் க்ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மஸ்க் மெலன். மஸ்க் மெலன். M-U-S-K. மஸ்க் மெலன். M-E-L-O-N. மஸ்க் மெலன் அப்படின்னா முலாம்பழம். நெக்ஸ்ட் ஒன், மின்ட். மின்ட். M-I-N-T. மின்ட். மின்ட்னா புதினா. நெக்ஸ்ட் ஒன், கொரியாண்டர். கொரியாண்டர். C-O-R-I-A-N-D-E-R. கொரியாண்டர். கொரியாண்டர்னா கொத்தமல்லி. நெக்ஸ்ட் ஒன்,
grass, grass, G-R-A-S, grass, grassனா புல் அப்படின்னு சொல்கிறது. Okay, these are the new words of this lesson. Parts of a plant. A group of students went on a field visit to a garden. Meena looked at a sapling closely and asked the teacher, one part of this plant is green, the other part of the plant is brown. Why is it so, teacher? The teacher explained, our body has different parts such as hands, legs and head. In the same way, plants also have different parts. அதாவது நமக்கு எப்படி உறுப்புகள் கைகள் கால்கள் தலை அந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தாவரங்கள்லேயும் வந்து பாகங்கள் இருக்கு. They are different colors. Let us learn about them. Every plant has a root system and shoot system. Root system na பூமிக்கு அடியில வளரக்கூடிய பகுதியை root system அப்படின்னு சொல்றோம். Next shoot system na தாவரத்தினுடைய பாகங்கள் தரைக்கு மேல வளரத வந்து shoot system அப்படின்னு சொல்றோம். First one, root system. The part of the plant that grows under the ground is called the root system. Root system அப்படின்னா என்னன்னா தாவரத்தினுடைய பாகங்கள் வந்து தரைக்கு கீழே பூமிக்கு கீழே வளரதை தான் நாம root system அப்படின்னு சொல்றோம். Next one is a shoot system. The part of the plant that grows above the ground is called the shoot system. அப்படின்னா என்னன்னா தாவரத்தினுடைய பாகங்கள் வந்து பூமிக்கு மேலே வளர்றதை தான் நாம வந்து shoot system அப்படின்னு சொல்றோம். It consists of stem, fruit, leaf, flower. First one, leaf. It grows from the stem. Most of the leaves are green in color. It provides food and air to the plant and stay healthy to the plant. Leaves breathe in carbon dioxide and breathe out oxygen. இலைகள் வந்து தண்டு பகுதியிலிருந்து வளருது. பெரும்பாலான இலைகள் வந்து பச்சை கலர்ல இருக்கும். தாவரங்களுக்கு தேவையான உணவு, காற்று ஆகியவற்றை வந்து இந்த இலைகள் கொடுக்குது. முக்கியமாக தாவரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிவிடுது. This is about leaves. Next one, flowers. Flowers mostly attractive and colorful. It grows from the buds. It has specific smells. It attracts birds and insects. அதாவது பூக்கள் எப்பவுமே கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கும். இது மொட்டு பகுதியிலிருந்து வளருது. பூக்கள் வந்து குறிப்பிட்ட மனம் கொண்டது. ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும். இது பூச்சிகளையும் பறவைகளையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியது இந்த பூக்கள். Next one, fruits. Fruits develop from the flowers. Some fruits have seeds. Most of the plants grow from the seeds. Fruits have essential vitamins and minerals. Next one, the stem. The stem is the main part of the shoot system. Stem gives full support to the plant. The stem helps to the plant to transfer water
and minerals to the leaves as well as the root. Last one, the root. The root fixes the plant in the soil. Plants are of different kinds. They can be grouped based on the size and nature of their stems. Plants have different kinds such as herbs, shrubs, climbers, creepers and trees. Herbs na மூலிகை செடிகள், shrubs na புதர் செடிகள், climbers na மேலே ஏறக்கூடிய செடிகள், creepers na புல்லுருவிகள், அதாவது தரையில் படர்ந்து வளரக்கூடியது தான் creepers அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ட்ரீஸ். ட்ரீஸ்னா உங்களுக்கே தெரியும் பெரிய மரங்கள். These are the 5 different kinds of plants. Herbs are small plants with thin and soft stems. Most of the plant live for a few months only. For example, mint, coriander and grass. Herbs na என்னன்னா மூலிகை செடிகள். இது வந்து எப்படி இருக்கும், தண்டு பகுதி வந்து உடைச்சிக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த தாவரங்கள் வந்து ஒரு சில மாதங்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடியது. எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா மின்ட். மின்ட்னா புதினா, கொரியாண்டர்னா கொத்தமல்லி, கிராஸ்னா புல். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மின்ட்? புதினாவினுடைய யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ப்ரொமோட்ஸ் டைஜஷன், it prevents cancer, it helps to weight loss, it cures headache, it improves memory power. Next one, grass. What are the uses of this lemongrass? It controls obesity, it cures different types of cancer, it control fever, it control stomach disorder. Next one, shrubs. Shrubs na குத்துச்செடிகள். These plants are smaller than trees. Shrub plants have many stems. They grow close to the ground. Shrub plants have thin and hard stems. Shrubs plants live for several years. For example, shufla, chambarati, oleander, arali, jasmine and malligai. இந்த shrubs செடிகள் வந்து பெரிய மரங்களை விட சின்னதாக இருக்கும். இதில் நிறைய தண்டு பகுதி நிறைய இருக்கும். இதனுடைய தண்டு பகுதி வந்து மெலிந்ததாக தான் இருக்கும், ஆனால் ஹார்டாக இருக்கும். இது ஒரு சில வருஷங்கள் மட்டுமே வாழக்கூடியது. எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஷூஃப்ளவர் செம்பருத்தி, oleander, arali and malligai. Next one, climbers. Climbers have weak stems and they need support to climb and grow. Some of the plant live for a few months only. அதாவது இந்த கிளைம்பர்ஸ் வந்து
இதனுடைய தண்டு பகுதி வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். இதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஏற முடியாது. ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் இதனால் மேலே ஏறி போயிட்டு கொடி மாதிரி வளர முடியும். இந்த தாவரங்கள் வந்து ஒரு சில மாதங்கள் மட்டுமே வாழக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பிராட் பீன்ஸ், அவரைக்காய், ஸ்னேக் கார்ட், புடலங்காய், ரிட்ஜ் கார்ட், பீர்க்கங்காய். Next one, creepers. Creepers are plants that have weak stems. They grow along the ground and bear large and heavy fruits. These creeper plants live for a few months only. For example, pumpkin, பூசணிக்காய், வாட்டர்மெலன், தர்பூசணி, மஸ்க்மெலன், முலாம்பழம். அதாவது இந்த க்ரீப்பர்ஸ் வந்து இதனுடைய தண்டு வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். இது தரையை ஒட்டியே வளரக்கூடிய தாவரம். இதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜ் அண்ட் ஹெவி, ரொம்ப பெரிய பெரிய பழங்களாக இருக்கும். இது ஒரு சில மாதங்கள் மட்டுமே வளரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பம்கின் பூசணிக்காய், வாட்டர்மெலன் தர்பூசணி, மஸ்க்மெலன் முலாம்பழம். Next one, trees. Big and tall plants are called trees. They have hard and thick woody stems are called trunks. Trees have many branches. Trees live for many years. For example, banyan tree, ஆலமரம், coconut tree, தென்னை மரம், mango tree, மாமரம். ட்ரீஸ்னா உங்களுக்கே தெரியும், உயரமான மிகப்பெரிய தாவரங்களுக்கு பேர் தான் மரங்கள் அப்படின்னு பேர். இதனுடைய தண்டு பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதை வந்து ட்ரங்க்குன்னு சொல்கிறது. மரங்களில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், கிளைகள் வந்து நிறைய இருக்கும். இந்த மரங்கள் வந்து நிறைய வருடங்கள் வாழக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேனியன் ட்ரீ, ஆலமரம், கோக்னட் ட்ரீ, தென்னை மரம், மேங்கோ ட்ரீ, மாமரம். This is the different kinds of plants. What are the different kinds of plants? Herbs na மூலிகை செடிகள், shrubs na புதர் செடிகள், climbers na பற்றி ஏறக்கூடிய செடிகள், creepers na தரையில படர்ந்து வளரக்கூடிய செடிகள்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ட்ரீஸ். ட்ரீஸ்னா பெரிய மரங்கள்னு பார்த்தோம். This is about third lesson revision. God bless you. Have a nice day. Thank you, children.